சென்னை ராயப்பேட்டையில் நாய் கடித்து ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு முகமது நஸ்ருதீன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், எப்போது அவரை நாய் கடித்தது, அது தொடர்பான முழு விவரங்கள்? சென்னை ராயப்பேட்டை பகுதியை சேர்ந்த முகமது நஸ்ருதீன் என்பவர் வயது 50 வயதான இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில கடந்த ஜூலை மாதம் இவர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ எடுப்பதற்காக அவர் ஏறும்போது அப்போது திடீரென அந்த பெசன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த மீசாகிப்பேட் மார்க்கெட் அருகே இருக்கக்கூடிய அந்த ஆட்டோவை தான் அவர் எடுக்க சென்ற போது அப்போது திடீரென முகமது நஸ்ருதீனோட காலில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு தெருநாய் ஒன்று கடித்ததாக தெரிகிறது. இதுல காயமடைந்த அவர் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவர் சென்றிருக்கிறார். அப்போது அவருக்கு ஊசி செலுத்திவிட்டு அவர் நல்லபடியாக வீட்டிற்கு திரும்பி இருக்கிறார். இந்த நிலையில கடந்த 12ஆம் தேதி முகமது நஸ்ருதீனுக்கு மீண்டும் காய்ச்சல் வந்ததால அவர் அருகில் இருக்கக்கூடிய மீண்டும் அந்த ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்ற போது அவருக்கு இந்த ராபிஸ் நோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. உடனடியாக மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவர் தனி அந்த ரூம்ல அடைக்கப்பட்டு அவருக்கு அதுக்கான சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருக்கு அடுத்தடுத்து பல்வேறு சிம்டம்ஸ் வந்தபடியே இருக்கிறது. முதலாவதாக அவர் தண்ணீர் குடிக்க விடாமலும் அதன் பின்பாக உணவு அருந்த முடியாமலும் என அடுத்தடுத்து பல்வேறு சிம்டம்ஸ்கள் அவருக்கு இந்த ராபிஸ் நோயால் வந்த நிலையில அவர் நேற்று மதியம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக அவரது உடலானது அந்த ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மயானத்துல அவர் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஐசோஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக அவரது மகன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். தொடர்ச்சியாக அவருக்கு பல்வேறு கட்டமாக இது போன்ற ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அவர் உயிர்ந்திருப்பதால் இது போன்று வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது, உடனடியாக இந்த நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர் வைத்திருக்கிறார். இந்த சம்பவமானது அப்பகுதியில பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.